விஜயின் ஜனநாயகன் படம் வந்து அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, சரியாக ரிலீஸ் பண்ண விடுவாங்களா, இல்லை பழைய மாதிரி எப்பவுமே அவருக்கு அதை வந்து அப்படியே ஸ்டக் பண்ணி அப்படி நிறுத்தி ரிலீஸிங் டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் லேட்டாக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஜனத்தை வந்து அது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பேனரு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ரெடியாக இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற நினைப்பு வந்ததுக்கப்புறமா அதை ஸ்டக் பண்ணி அப்படியே நிறுத்தி வைக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இந்த தப்பு மேலே 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 நிறைய நடந்ததுனால தான் வந்து அவர் அரசியல்லையே வர மாதிரி ஆகிப்போச்சு. இது பல வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருந்ததுனால தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு பார்த்து கடைசியில் பொங்கி எழுந்துட்டார். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. விஜய் வந்து சாதுவாக தான் இருப்பார், ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். தலை குனிஞ்சு எங்கேயாவது ஏர்போர்ட்டில் கூட ரசிகர்கிட்டலாம் பேச மாட்டார். எங்கே ரசிகர்கள்லாம் பார்த்து வருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இப்படி இப்படி மூடிக்கிட்டு கிடுகிடுன்னு ஓடிடுவார். அந்த அளவுக்கு பேசாமல் ஊமையாட்டம் இருந்தவர் லட்சக்கணக்கான ஜனம் காதில் அப்படியே ரீங்காரம் விடுற மாதிரி கத்தி பேசுகிறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி, கரூர் சம்பவம் முக்கியமாக அவருக்கு வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக உருவானது அவரை தூக்கி விட்டுடுச்சு. அதுதான் இயற்கை செய்கிற விளையாட்டு. கரூர் சம்பவம் வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு தான் அது நடந்தது. ஆனால் அதுவே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. மேலே 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 இன்னும் அதிகமாக அவர் சந்திக்க பிரச்சனைகள் அதிகமாக ஆகும்போது தான் அது இயற்கை என்ன பண்ணும், அவங்களுக்கு நன்மை செய்யும். அது பஞ்சபூதங்களாலான மனிதனுக்கு அந்த பஞ்சபூதங்களா உடம்புல இருக்கும்போது அதுவே அவனை ஆட்டி படைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உதவும். நேரத்துக்கு அந்த பஞ்சபூதங்கள் அவங்களுக்கு உதவும். அதுதான் சொல்லுவாங்க, நல்லதே செஞ்சால் நல்லது நடக்கும், நல்ல எண்ணத்தோடு இருக்கணுன்றது. அதுதான் ஊமையாட்டம் இருந்த விஜய் இப்போ லட்சக்கணக்கான ஜனம் காதில் அந்த அளவுக்கு சத்தமாக இவர் பேசுகிறாருன்னா எங்கே எப்படி வந்துச்சு, அந்த ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சு? பிரச்சனைகள் அதிகமாக ஆக ஆக மனுஷனை வந்து தூண்டி விட்டுடும். அதுதான் இயற்கை. கரூர் சம்பவத்திலேயே அவருக்கு வந்து பாதிப்புக்காக உருவான அந்த சம்பவங்கள் அது வேணும்னே நடக்குதுன்றது அவங்க ஜனத்துக்கு வந்து தெரியுது. ஏன்னா அனுபவத்தில் எவ்வளோ பல வருஷங்களாக அரசியல் விஷயம்லாம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதை வந்து ரொம்ப அனுபவம் அதிகமாகிடுச்சு. இப்போ ஜனத்தை வந்து மக்களை வந்து அவரை ஏமாற்ற முடியாது. என்ன காரணம்னா அவங்களுடைய அனுபவங்கள் அவ்வளோ ஏற்பட்டிருக்கு. அதனால் விஜய்க்கு இப்போ ஜனநாயகன் படம் என்ன சரியாக வரும் நான் நினச்சேன். இன்னும் அவங்க வந்து அவரை பிரச்சனையை உருவாக்குறதுன்றது தவறான ஒரு விஷயமா ஆயிடுச்சு என்ற லெவல் வந்ததுக்கப்புறமா இது திரும்பவும் பழைய மாதிரியே அதே லெவலில் இதையும் அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, விஜய்க்கு இன்னும் அதிகமாக இந்த படம் கடைசி படம் அவருடைய பிக்சர் வந்து கடைசி பிக்சர் ஆனும்போது அவ்வளோ மலேசியாவில் 85 கோடி ஜனம் அதை அங்கே கூடி பார்த்துருக்குறாங்க. இவர் முதன்மையான ஒரு மாதிரி லெவலெல்லாம் விஜய்க்கு அவ்வளோ பேர் வந்திருக்கு. மலேசியாவே அந்த ஆடிட்டோரியமில் நிரம்பிடுச்சு. யாரும் அவங்க வீட்டில் யாரும் ஆளுங்களை இருந்திருக்க மாட்டாங்க, மொத்தம் அந்த ஆடிட்டோரியம் தான். அந்த அளவுக்கு பேர் அவருக்கு. எங்கேருந்து வந்துச்சு அந்த பேர்? அதுக்கு மேலே ஊமை குசும்புன்ற மாதிரி ஊமையாட்டம் இருந்த விஜய்க்கு இந்த அளவுக்கு பேர் எப்படி வந்தது? எதிர்ப்பு தான். அரசியல் எதிர்ப்பு மக்களுக்கு தெரியுது. ஒரு தவறு அவங்க செய்கிறாங்கன்றது தெரியாத மாதிரி செஞ்சால் கூட அந்த தவறு தானே, அது தெரியுது. அப்படியே இயற்கை காட்டி கொடுக்கும் மனுஷனுக்கு. அதுதான் விஜய்க்கு வந்து நடந்தது. இப்போ வந்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ்ன்ட்டு ஜனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆவலில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த பராசக்தி அந்த படம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணுன்னா இன்னொரு படமும் இது கிளாஷ் ஆகும்போது
அந்த படத்துக்கு ஜனம்லாம் போயிட்டாங்க, இது வந்து ஃப்ளாப் ஆகிடுமோன்னு பயந்துட்டு அப்படியே ஸ்டக் பண்ணுவாங்க. எல்லாம் செய்ய வேண்டியது அது மாதிரி எல்லாம் பயங்கரமான கிரிமினல் வேலைங்கள்லாம் நல்லாவே செய்வாங்க. ஆனால் இயற்கை என்ன பண்ணிடுச்சு, பராசக்தி ஜனமே இல்லை, ஆடியன்ஸே கிடையாது, படமே ஃப்ளாப் ஆகிப்போச்சு. கடைசியில் ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவான்ற மாதிரி ஒரு டாக்கு. அது ஓடிடி சொல்லுவோம், அதுலேயும் இதுலேயும் இந்த தியேட்டர்லேயும் ரெண்டுத்துலேயுமே ஒரே தடவை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி. அது வந்து எலெக்ஷன் டைமுக்கு அது யூஸ் ஆகுமோன்ற லெவலில் நினைப்பு வர மாதிரி இப்போ இருக்குது ஒரு பக்கம். வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் சொல்ல முடியாது. சென்சார் போர்டு எல்லாம் இது பண்ணி நிறைய கட் பண்ணியிருக்காங்களாம் நிறைய இடத்துல. ஒன்றும் தேவையில்லாமல், ஏன்னா இப்போ திடீர்னு இந்த படத்துக்கு அப்படி ஆகுறதுன்னு கிடையாது, ஏற்கனவே நிறைய பிக்சர்ஸ்க்கு அப்படி ஆயிடுச்சே. நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ விஜய் படம் பார்ப்பேன், புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நான் படத்துக்கு தியேட்டருக்கு போகிற வரையும் போகும்போது இருக்கணும், படம் ரிலீஸ் ஆகணும் நினச்சிக்கிட்டே போவேன். என்னென்னா அத்தனை தடவை வந்து படத்தை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. கதை அம்சம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் நடக்கிறது நாட்டில் நடக்கிறதெல்லாம் அதில் இருக்கும், உண்மை சம்பவங்கள். அதனால தான் விஜய்க்கு பேர் வந்தது. இல்லைன்னா விஜய்க்கு அவ்வளோ பேர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு தளபதின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குன்னா என்ன காரணம், அந்த கதையை வந்து கதை அம்சமெல்லாம் வந்து நல்லா இயற்கையில் நாட்டில் நடக்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அது எப்படியெல்லாம் அது எடுத்திருக்காங்களான்னு நானே அசந்திருக்கேன் பல படங்களை பார்த்து. அதனால தான் ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ண விடாமல் அப்படி ஸ்டக் பண்ணி நிறுத்திட்டு, ஏன்னா ஜனத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த ரிலீஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு அப்படியே டல் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த டைமில் பார்க்குறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா லேட்டாக பார்க்கும்போது தள்ளி போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வேறு வேலை அது இதுன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவாங்க. அது மாதிரி படம் சரியாக அது கலெக்ஷன் இல்லாமல் போயிடும். நினச்ச நேரத்தில் அது ரிலீஸ் ஆகுனா தான் அது கலெக்ஷன் வந்து நல்லா இதாகும். அதனால் ஒரு வேளை கேப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு இப்போ ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு, எப்படியும் எலெக்ஷன் ஏப்ரல் மந்த்து எலெக்ஷனு, அதுக்குள்ளே இதெல்லாம் மொத்தம் என்னென்ன செய்யணுமோ அது கட் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அது ரிலீஸிங்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவருக்கு வந்து சும்மா எதுவுமே வேணாம் தள்ளிட்டு பேசாமல் இருந்தவரை வந்து தூண்டி விட்டது இயற்கை தான். பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அவரை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு இயற்கை. இப்போ இன்னும் மேலே அவருக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாகத்தான் செய்யும். இதில் வந்து இந்த நேரத்தில் தான் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கூட்டு சேர்றவங்கள விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது யாரையாவது டக்குன்னு, ஏன்னா அந்த கட்சி இந்த கட்சின்னு சில பேர் வந்து கூட்டு சேர்ந்தால் கூட பேர் கெட்டு போயிடும் சிலது. ஏன்னா அதில் அரசியல்வாதி என்ற போர்வையில் பல தவறுகள் நடக்குதில்ல. அப்படி தவறுகள் நடக்கிறவங்கள கூட்டாக சேர்த்துக்கிட்டா இவருடைய பேரும் கெட்டு போயிடும். அதனால் வந்து அதை தான் பார்த்து இவர் வந்து கூட்டு சேர்த்துக்கிறவங்கள கொஞ்சம் நேர்மையானவங்களா, மக்களில் வந்து மக்கள் சக்தியை வந்து பயன்படுத்திக்கிற லெவலில் மக்களில் பேர் இருக்கிறவங்கள தான் வந்து அவர் கூட்டு சேர்த்துக்கிறது நல்லது. மக்களில் வந்து கெட்ட பேர் இருக்கிறவங்கள கூட்டு சேர்ந்ததுன்னா பேர் கெட்டு போயிடும். நல்ல பேர் இருக்கிறவங்கள நம்புகிறவங்கள வந்து கூட்டு சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் விஜய்க்கு வாழ்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய இன்னும் தைரியத்தை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. அவர்